மார்ட்டின் சார்ன்றது என்ன சொல்றது, எங்களுக்கு மிகப்பெரிய ஆள், மிகப்பெரிய இப்பவும் மார்ட்டின் சாரோட தலைகுதல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சார். அந்த சார் எனக்கு ஃபோன் பண்றாங்க, அவங்க ஃபோனை நான் எடுக்கிறேன். என்னப்பா நீ தான் டாக் பண்றியா அப்படின்னு. சார் எந்த கம்பெனி சொல்றீங்கன்றா. சார் கம்பெனி சொல்றேன். சார் ஆமா சார் சொல்லுங்க சார்ன்றா. நான் ஆக்சுவலாக மாட்டிக்கிட்டேன். சார் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுத்தா உடனே விக்கி வாங்கிட்டாங்க. இந்த கம்பெனியில் என்னன்னா, முதல்ல நான் போய் கொஞ்ச நாள்ல யாரோட பேருமே எனக்கு தெரியாது. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன், நான் ஒருத்தர் எக்ஸ் நினைச்சு ஃபோன் பண்ணா இன்னொருத்தர் எடுப்பார். யார் போனாலும் யாரும் எடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம். எனக்கு அது தெரியல, நான் மட்டும் தான் வெளியில இருந்திருக்கேன். அந்த எஸ்எஸ்சி சார் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அப்பா ஒரு பசங்க அப்படிதான் அங்க இருக்கிறாங்க. சோ இந்த வேலையை ஒரு நாள் ஒருத்தர் நான் ஒரு பேர் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப நான் சொல்ல முடியாது, நான் என்ன எழுதி வச்சிருந்தாலும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேரு. அவர் எங்க வீட்டுக்கு ஒரு கூண்டை தூக்கிட்டு வராரு. நீங்க அப்ப அவர் இல்ல அவர் தாங்க. ஓ அப்ப அவர் இந்த வேலை கூட செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராங்க, அவங்க நாய்க்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க. டைரக்டர்னு ஒருத்தர் வராங்க, அவங்க வேற ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா ஒரு ஸ்கூல்ல இவங்க எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு. எப்படியாவது இந்த ஸ்கூல்ல சேர்ந்துடணும்ன்ற ஆசை எனக்கு வந்துச்சு. சோ கடைசி ஒரு வருஷம் இவங்களோட டிராவல் பண்றேன். அதுவே மிகப்பெரிய கொடுப்பனையா நான் நினைக்கிறேன்.